நிறைய விஷயங்களை அவர் முன்னெடுத்திருக்கிறாரு. இது விக்கிரவாண்டி ஃபார்முலா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஏன் இவ்வளவு வலுவான கட்சியா இருக்கக்கூடிய திமுக ஏன் இத்தனை அமைச்சர்களை வந்து களத்துல இறக்கணும்? ஏன் இங்க இருக்கக்கூடிய வேலைகள்லாம் விட்டுட்டா எல்லாரும் எதுக்கு அந்த இடத்துக்கு போனாங்க? எல்லா கட்சி தலைவர்களும் போய் ஏன் கூட்டணியோட தலைவர்கள்லாம் போயிட்டு பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறாங்க? ஒரு சாதாரண இடைத்தேர்தல் ஆனால் இவ்வளவு முக்கியத்துவம் அவசியமா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. இவ்வளோத்தையும் மீறி அவங்க கூட்டணியிலேருந்து ஒரு 10,000 வாக்குகள் வந்து அங்கே எக்ஸ்ட்ரா தான் வாங்கியிருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாரு. இந்த இடைத்தேர்தல் முடிவை வந்து காங்கிரஸ் எப்படி பார்க்குது? இது உண்மையாவே ஒரு பக்கம் அவங்க திட்டங்களுக்காக கிடைத்த வெற்றியா இல்லை பணம் கொடுத்து வாங்கின வெற்றியா அப்படின்றது தான் பேசிட்டு இருக்கோம். இல்லை, அவர் அண்ணன் நிறைய அவரோட நல்லது, அவர் நிறைய அதீத கற்பனை வளர்த்தெல்லாம் காமிச்சார் அண்ணன். அதெல்லாம் இல்லை, இந்த இடைத்தேர்தல் வந்து டேட்டாவோட சொல்றாரு. இல்லை என்ன டேட்டாவோட சொன்னார்? எது கேஸ்ட் சர்வேக்கும் சென்சஸுக்கும் வித்தியாசம் இல்லை, ஏதோ ஒன்று அண்ணா சொன்னார் அது மாதிரி. ஏன்னா பீகார்ல எடுத்தது கேஸ்ட் சர்வே, அது தனி, சரிங்களா? ஏன்னா கேஸ்ட் சென்சஸ் வந்து யூனியன் கவர்மெண்டால மட்டும்தான் எடுக்க முடியும். கேஸ்ட் சென்சஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு அத்தாரிட்டி கிடையாது. ஏன்னா கேஸ்ட் சர்வே தான் இவங்களால எடுக்க முடியும். அது அண்டர் தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2018 ஒரு ஆக்ட் இருக்குது, அதில் எடுக்கலாம். பீகாரில் எடுத்தது தான். இன்னொன்று, கேஸ்ட் சென்சஸுக்கும் சர்வேக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள்லாம் இருக்குது. அதை பற்றி பேசணும்னா அதுக்கே நம்மளுக்கு தனியாக ஒரு டைம் தேவைப்படும். ஏன்னா இதோட கிளாசிஃபிகேஷன்ஸ் மாறும், அதோட கிளாசிஃபிகேஷன்ஸ் மாறும், ஒரு என்டையர் டேட்டா வேணும். ஏன்னா 10 வருஷமாக கவர்மெண்ட்டில் இருக்காங்க, இன்னி வரைக்கும் கேஸ்ட் சென்சஸ் எடுக்க சொல்லி காங்கிரஸ், திமுக, இந்தியா கூட்டணியில் இருக்க எல்லாருமே கேட்டாங்க, கேஸ்ட் சென்சஸ் எடுங்க. இந்த 2024 லோக்சபா எலெக்ஷன்ஸோட ஒன் ஆஃப் த மெயின் மேனிஃபெஸ்டோவில் இருக்கிறது என்னன்னா கேஸ்ட் சென்சஸ். நீங்கள் அதை பற்றி இன்னைக்கு பேச மாட்டேங்கிறீங்க. கேஸ்ட் சென்சஸ் எடுக்காமல் ஒரு இது எடுத்தால் இன்னைக்கு பீகாரில் எப்படி கோர்ட் ஓவர் ரூல் பண்ணி அதை சஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட ரிசர்வேஷன் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி தான் நடக்கும். அது மாதிரி வித்தியாசம் தெரியாமல் பேசக்கூடாது. இன்னொன்று, இந்த ஓவரால் ரிசல்ட்டு தமிழ்நாட்டில் கொடுக்கறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மற்ற இடங்கள்ல இப்போ ஒரு சின்ன இது அண்ணன் சொன்னார், சார் சொன்னார், மத்திய பிரதேஷ்லேயும் நடந்தது, சரிங்களா? மத்திய பிரதேஷில் அவங்க எத்தனை மினிஸ்டர் போய் அந்த பை எலெக்ஷனுக்கு வேலை செஞ்சாங்கன்னு தயவு செஞ்சு பார்க்கணும். மத்திய பிரதேஷில் எத்தனை மினிஸ்டர் வேலை செஞ்சாங்க, இமாச்சல் பிரதேஷில் உங்கள் கட்சியை சார்ந்தவங்க எவ்வளோ பேர் வேலை செஞ்சாங்க. இமாச்சலில் கூட நாங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கோம், மத்திய பிரதேஷில் மொத்தமாக அங்கே தானே போயிருந்தீங்க. எவ்வளோ பெரிய ஸ்டால்வாட்ஸ் யூனியன் கவர்மெண்ட்டில் இருக்கவங்களாம் போய் வேலை செஞ்சீங்களா இல்லையா மத்திய பிரதேஷில்? இதெல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் ஒரு சரியான எடுத்துக்கக்கூடிய கருத்தும் கிடையாது. அவங்களும் இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணி இல்லை, இது ஃபார்முலான்னு இல்லை. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு பை எலெக்ஷன் போகும்போது ஒரு கோஆர்டினேட்டட் எஃபெக்ட். இப்போ எல்லாரும் போய் வேலை செய்ய தான் செய்வாங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க இவ்வளோ நாள் மக்களுக்காக இவ்வளோ விஷயம் நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு அவங்களோட ப்ரெசன்ஸு எக்ஸிஸ்டென்ஷியலே எல்லாருமே பண்ண தான் செய்வாங்க. நீங்கள் அதை போயிட்டு இதை பண்ண மாட்டோம். சரி, அப்போ 2021 இதே விக்கிரவாண்டியில் பை எலெக்ஷன் வந்தது, 2019 லோக்சபா எலெக்ஷன்ஸில் இதே பை எலெக்ஷன் வந்தது. அப்போ நான் அங்கே இருந்திருக்கேன். அப்போ எவ்வளோ பெரிய படை அங்கே இருந்ததுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், சரிங்களா? அதெல்லாம் வந்து இந்த கணக்கெல்லாம் ஆட்சியில் இருந்தப்போ இது நார்மலாக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் போவாங்க வருவாங்க. இன்னொன்று, மக்கள் கண்டினியூஸாக வந்து என்டாஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கர் பை ஸ்ட்ராங்கராக போகுது. அவங்க ஓட்டு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நான் 2021 48% சம்திங் எடுத்திருந்த எங்கள் கூட்டணி இன்னைக்கு 63%. ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி இது. ஒரு சாதாரணமாக ஒரு எலெக்ஷனில் வந்து 63% ஓட்டு எடுக்கிறதுன்றதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் வந்து அந்த மாதிரிலாம் வாங்கலாம் முடியாது. நீங்கள் சொல்கிற கதைகள்லாம் ஆன் கிரவுண்ட்லலாம் இப்போ நடக்காது. நீங்கள் அதே மாதிரி மக்களை ரொம்ப இதுவாகவும் எடை போடக்கூடாது. 63% வாக்கு மக்கள் கொடுத்துருக்காங்கன்னா இந்த கவர்மெண்ட் மேலே ஃபெய்த்தை இம்போஸ் பண்ணுறாங்க. ஒரு அரசாங்கம் கிட்ட அதாவது வந்து மக்கள் எதிர்பார்க்கறது ஒரு 2 விஷயம், மெயினாக ரெஸ்பான்சிபிலிட்டி, இன்னொன்று அக்கௌண்டபிலிட்டி. அந்த 2 விஷயத்தையும் இங்கே கவர்மெண்ட் பண்ணுதுன்னு மக்கள் நம்புறதுனால இதை பண்ணுறாங்க. எங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள், எங்கள் மாநில தலைவர்கள் எல்லாருமே அங்கே போய் ஒர்க் பண்ணியிருக்காங்க. உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயங்கள். இன்னொன்று, இந்த ஆல் இந்தியாவில் ஒரு மெசேஜ் சவுண்டாக சொல்கிறாங்க. என்னன்னா நரேட்டிவ் டிஸ்கோர்ஸ் இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் இந்த பை எலெக்ஷனில் கூட ஒரு சில பார்ட்டிஸ் வந்து ரொம்ப சப்ஸ்டாண்டர்டான நரேட்டிவ்ஸை, ஒரு சப்ஸ்டாண்டர்டான டிஸ்கோர்ஸை வச்சாங்க. ஆல் இண்டியாவில் அது மாதிரி தான் போயிருக்கு. இந்த பிரிவினைவாத ஒற்றுமைக்கு எதிரான அரசியலை மக்கள் விரும்பல. கிளியரான மெசேஜ் சொல்கிறாங்க. இன்றைக்கி மத்திய பிரதேஷில் ஜெயிச்சிருந்தா கூட சரி, மத்திய பிரதேஷில் ரொம்ப இழுபறியாக தான் போயிருந்தது. கடைசி டைமில் ஏதோ ஒரு கொஞ்சம் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சிருக்காங்க. மத்திய பிரதேஷ் எங்கள் கோட்டை அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு யூபின்னு ஒரு மிகப்பெரிய கோட்டை, அங்கே நாங்கள் எங்களை யாருமே ஒன்றுமே பண்ண முடியாதுன்னாங்க. ஆனால் அயோத்தியா இருக்கிற அதே ஃபைசாபாத்தில் இந்தியா கூட்டணி ஜெயிச்சுது.
அதுக்கு அடுத்து குஜராத்தில் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னாங்க. குஜராத்லேயும் எங்கள் கேண்டிடேட் இப்போ உங்கள் கோட்டையை பெனிட்ரேட் பண்ணிட்டாங்க. நீங்கள் மத்திய பிரதேஷ்லேயும் உங்களுக்கு டஃப் குத்துறாங்க. ஏன்னா நீங்கள் உங்ககிட்ட அங்கே அதிகாரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதே டைமில் மத்திய பிரதேஷில் உங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்தாங்க. ஏன்னா மத்திய பிரதேஷில் நீங்கள் ஜெயித்தாலும் ஒன்றும் பெரிய வாக்கு வித்தியாசத்துலலாம் ஜெயிக்கல. ஏன்னா ரொம்ப சில ஆயிரங்கள் ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதனால் மக்கள் ரொம்ப கிளியரான ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க. என்னன்னா எங்களுக்கு சார் சொன்ன மாதிரி இந்த திட்டங்கள் சென்றடைஞ்சிருக்கா மக்களுக்கு? இல்லை, கண்டிப்பாக மக்களுக்கு சென்றடைஞ்சிருக்கனால தானே இவ்வளோ பெரிய இது கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு நல்ல சிறப்பான ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டில். மக்களுக்கு தேவையான விஷயங்களை கவர்மெண்ட் அட்ரஸ் பண்ணுறாங்க. இந்தியா அலைன்ஸில் இருக்க எல்லாருமே சரி, டிஎம்கே, காங்கிரஸ் எல்லாம் ஒரு பீப்புள் சென்ட்ரிக் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் போலரைசிங் பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து மக்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது, வெறும் அரசியல் ஆதாயத்திற்காக. மணிப்பூரில் என்ன நடக்குதுன்னு தெரியும். கிட்டத்தட்ட 1 வருஷம் தாண்டி போயிருக்கு. ஏதோ இவ்வளோ பிரச்சனைகளுக்கு அப்புறம் இப்போ தான் ஏதோ ஒரு 2 வார்த்தை சொல்லியிருக்காரு பிரதமர். அதையும் ஃபுல்லாக அட்ரஸ் பண்ணல. மணிப்பூரில் 60,000 பேரோட என்ன ஆனாங்கன்னு தெரில. அவங்க வாழ்க்கை என்னன்னு தெரியல. அவங்க வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறாங்க. 28 பேர் எங்கே அவங்க கிட்னாப்டா என்னன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. இன்னும் அமைதி வரல. பெண்கள் எவ்வளோ மோசமாக மணிப்பூரில் நடத்தப்பட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிற டைமில் இப்போ நாங்கள் வந்து நீங்கள் போலரைசிங் பாலிடிக்ஸ் பண்ணுறப்போ நாங்கள் பீப்புள் சென்ட்ரிக் பாலிடிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கான என்டாஸ்மெண்ட் தான் இது. இப்போ தமிழ்நாட்டிலையா இருக்கட்டும், இல்லை இமாச்சல் பிரதேஷில் இருக்கட்டும், மற்ற இடங்கள் எல்லாத்துலேயுமே மக்கள் இந்தியா கூட்டணியில் இந்தியா அலைன்ஸில் இருக்கவங்கள தான் இது பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டில் பிஜேபி அண்டு இந்த இந்தியா அலைன்ஸை சார்ந்தவங்களையும் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த பீகாரில் கூட ஜேடியூவில் சேர்ந்தவர் ஜெயிக்கலை. அவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர்கிட்ட தான் தோத்துருக்காரு. ஒரு சுயேட்சை வேட்பாளர் தான் ஜெயிச்சிருக்காரு. இது என்னன்னா ஒரு ரொம்ப கிளியர் கட்டான ஒரு மெசேஜ் இருக்குது. ரொம்ப கிளியர் கட்டாக மக்கள் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு தேவைன்றது போலரைசிங் டாக்டிக்ஸ் இல்லை, எங்களுக்கு தேவைன்றது வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தணும். ஏன்னா இந்த கவர்மெண்ட் இன்னி வரைக்கும் விலைவாசியை பற்றி பேசலை. பட்ஜெட் வரப்போகுது, இன்னும் கொஞ்சம் நல்ல விலைவாசியை பற்றி பேசல. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுட் இன்ஃப்ளேஷன் கண்டினியூஸாக அதிகமாகிட்டே போயிருக்கு. நீங்கள் நம்ம நாட்டோட ஒரு அடித்தட்டு மக்களுடைய லைஃப் ஸ்டைலை பார்த்தோன்னா அவங்க சம்பாத்தியத்தில் அவங்க கிட்ட இருக்க பணத்தில் பெருவாரியான காசு எதுக்குன்னா அவங்க உணவுக்கு செலவாகுது ஒரு பக்கம். இன்னொன்னா அவங்க ஹவுஸ் ஹோல்ட், அதாவது வீடு உணவுக்கு தான் செலவாகுது. ஃபுட் இன்ஃப்ளேஷன் டோட்டலாக 9.4% ஆகிருக்கு. இன்றைக்கி கண்டினியூஸாக அதிகரிச்சுட்டே இருக்குது. அதை பற்றி இந்த கவர்மெண்ட் இது வரைக்கும் அட்ரஸே பண்ணல. அதனால் மக்கள் பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த முடிவை வந்து யோசிச்சு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்தியா லெவலில் மக்கள் அவங்களுக்கான அரசியலை யார் செய்கிறாங்க சார்? ஒன்றில் சார் பாலிடிக்ஸ்னால் என்னதுங்க சார்? பாலிடிக்ஸ் வந்து சோஷியலாகவும் சரி, எக்கனாமிக்கலாகவும் சரி, சமுதாய ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ மக்கள் இருக்கிற பிரச்சனையோ பாலிடிக்ஸ் மூலியமாக தான் நீங்கள் தீர்வு காணணும். அது தீர்வு காணாமல் மக்களுக்கு இருக்கிற நடுவில் இருக்கிற பிரச்சனையை இன்னும் ஊதி அதை வச்சு அரசியல் ஆதாயம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு இந்த விக்கிரவாண்டியில் கூட அந்த நரேட்டிவ் இருந்தது. அதை பிரேக் பண்ணி இன்னைக்கு டிஎம்கேவும் எங்கள் அலைன்ஸும் ஜெயிச்சிருக்காங்க.